பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. இல்ல நீ திடீர்னு செத்து போயிட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு. I said because you know me you are saying we are missing the one Surya sir. நீங்க படம் பார்க்கலன்னா தியேட்டர்ல போய் பாருங்க ப்ளீஸ். I must say this, தியேட்டர்ல இருந்து இறங்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நம்ம ஹார்ட்ல. லைக் ஏதோ ஒன்று ஒரு மிஸ்ஸிங் பீஸு நம்ம பஸ்ஸில் வந்துட்டு கொண்டு வச்சா நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச், எஸ்பெஷலி ஆல் ஹியர் ஹூ ஆர் ப்ரெசன்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நிறைய லவ் வந்திருக்கும். இப்போ பாருங்க, எல்லாரும் வந்து பார்த்தவங்கலாம் எனக்கு மம்மி கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கு, மேடி இஸ் ஸோ குட் அப்படின்றாங்கல்ல. இந்த வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லேயே மேடிக்கு வந்து ஒன் மெமரபிள் காம்ப்ளிமெண்ட், ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படின்னா அது யார்கிட்ட அந்த காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சது அப்படி. லைக் நிறைய மெமரபிள் ஒன்ஸ் ஆர் தேர், பட் த ஒன் தட் ஷோக் மீ இஸ் லைக் ஒரு 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன். சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும், தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்டில் இருந்து எந்திரிச்சு தேர் லைக் டான்சிங். ஸோ ஐ ஸோ மை செல்ஃப் இன் தட் பொசிஷன். லைக் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி தியேட்டரில் போய் ஒரு 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 ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி ஐ செலிப்ரேட்டட் இட், அந்த மாதிரி ஐ யூனோ என் படத்துக்காக அது அந்த சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் வேர்ட்ஸ். ஓகே, இந்த கதை வந்து முதல் முறையாக வெங்கி வந்து என்கிட்ட சொன்னப்ப என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்லப்போது நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனாலும் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. Sure that Surya is doing this scenes? Yes ma'am, yes he's doing அப்படின்னார். வாவ் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னாரு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசல, அவங்க ஹலோ ஹலோ போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியான்னு அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணுக்கு இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னே ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு உங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஒரு வந்து ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி, ஏன்னா இட்ஸ் வெரி கான்வர்சேஷனல், ஒரு 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த இது இருக்கிறதுனால மமிதா வந்தது ஆஃபீஸுக்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு, 2 பேரும் அந்த சீனை படிச்சுட்டா இது படிச்சுட்டு வந்து உட்காந்து 2 பேரும் அந்த சீன் சொல்லி ஃபஸ்ட்டு பேஜ் படித்தோன்னே நான் வச்சுட்டேன், ஓகே வெங்கி கரெக்ட் ஹீரோயின், ஷீ இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இந்த படம் வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் சீன்ஸை பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க, எல்லா விதமான கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். நான்லாம் சரத் சாரோட நான் இந்த படம் பார்த்தப்போ அவர் எப்பவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பார். இல்லை இந்த இடம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம், அது இப்படி பண்ணிடலாம். The first time he saw him, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. I loved it. And he was explaining the film, but then I told him, இல்லை நீ திடீர்னு செத்து போயிட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு. I said, because you know me, you are saying all that. But unless அந்த ஹீரோ வந்து he's a character who's only obsessed with his mother. அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகம், யாருமே கிடையாது. தட்ஸ் வை ஹி டசன்ட் மிங்கிள் வித் எனிபடி வெரி ஈஸிலி. அவர் அப்படியே ஒரு எலுஃபாவே இருப்பார். அந்த ஹி ஹேட் டு கெட் அ கிக் இன் இஸ் கட். அந்த ஷாக் வந்த உடனே
he started opening up. அடுத்த உறவுங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சொன்னாங்க, நீ அவங்கள பார்த்தா சிரிக்கணும், நீ அவங்கள பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷாக் எலிமெண்ட்டுக்கு அது வந்தது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. பட் ஐ ஃபீல் தட் யூ டிட் த பர்ஃபெக்ட். வெங்கி, ஐ மஸ்ட் டாக் அபவுட் யூ. யூ ஆர் ஸோ குட் வெங்கி. நான் லக்கி பாஸ்கர் பார்த்து ஐ ரியலி லவ் த ஃபிலிம். பட் இந்த படத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டிங். எப்போவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். ஹி சேயிங் இன்டெலிஜென்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். வி ஷுட் டூ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும், ஒரு எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி எப்படி எடியூகேட் பண்ணணுங்கிறது நிறைய பண்ணணும்னு. பட் யூ ஏஸ்ட் இட். ஏன்னா பிகினிங்லேருந்து நான் எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் தெலுங்கு படமுங்களா அப்படிம்பாங்க. இது தெலுங்கு இல்லைங்க, தமிழ் படம். நான் தமிழில் தான் பேசுகிறேன், எல்லாரும் தமிழில் தான் பேசணும். அவர் வந்து ரெண்டும் கலந்த கலவையில் பேசிட்டாரு. தெலுங்கும் பேசலை, தமிழும் பேசலை. கேமராமேன் வந்து இவர் வந்து நிமிஷ், அவர் ஃபுல்லாக கேரளாலேருந்து, மேடம் இவிட வரும், അവിടെ நிற்காம், ഈ ലൈറ്റ് ഇവിടെ அப்படின்பாரு. ஓகே சார் அப்படி. ஒரு நாள் தெரியாமல் நான் டைலாக் தெலுங்குலேயே சொல்லிட்டேன் சூர்யாவை பார்த்து, ஏன்ட்ரா எல்லாம் சேஸ் கட் 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 சாரி 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 ஏதோ தெலுங்கு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ நைஸ். எப்பவுமே சினிமாவில் வந்து ஒரு குடும்பமாக பழகிற ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இதை வந்து இது எப்படியாவது வெற்றி அடையணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பந்தம் இருக்கும். அது சில படங்களில் வந்து ஃபுல்லாக அமையும். சில படத்தில் நடுவில் பிச்சுக்கும், டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை வரும், ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். 50 வருஷம் ஆச்சுல்ல. ஸோ நான் சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. பட் இந்த ஒரு படத்தில் ஐ ஃபெல்ட் எல்லாருமே ஒரு குடும்பமாக, இன்க்ளூடிங் ஜிவி. எனக்கு நைட் 11 மணிக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணார். நான் பயந்துட்டு, என்ன ஜிவி நைட் 11 டக்குன்னு ஃபோன் எடுத்தா ஒரு அழகான மெசேஜ் போட்டிருந்தார். எனக்கு அந்த வார்த்தை கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். பட் ஹீஸ் அ ஜீனியஸ். ஐ ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஐவ் டோல்ட் ஹிம் தட் மெனி டைம்ஸ். வாட் அ ஜீனியஸ். அமரனில் பார்த்து ஐ வாஸ் வியந்து போயிட்டேன், இந்த சின்ன பையனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு. அப்புறம் நான் வெங்கியும் பார்த்து அப்படி தான் நினச்சேன், சின்ன பையன் எவ்வளோ திறமை இருக்கு. நேற்று சிவகுமார் அண்ணன் ஃபோன் பண்ணார், 1 மணி நேரம் பேசினார். ஏங்க என் அண்ணன் எனக்கு பேசுகிறாரு. நான் சொன்னேன், சின்ன பையங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான்னு. அவனுக்கு 42 வயசு ராதிகா. அவனுக்கு டப்புன்னு, அவன் சின்ன பையன் கிடையாது. நான் சொன்னேன், அப்படியா, அவனுக்கு கல்யாணம் கூட அவளை தெரியுமான்னு. ஓ, நான் இவ்வளோ நேரம் படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட, எனக்கு தெரியல தெரியாத விஷயம்லாம் அவர் சொல்கிறார். கல்யாணம் கூட அவளை 42 வயசு எப்படி பண்ணியிருக்கான் பார்த்தியா. அண்ணா அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறேன். அது என்னண்ணா இவ்வளோ கதை எல்லாம் சொல்கிறீங்க. இல்லை இல்லை, அவன் வந்து ஜீனியஸ், அவன் நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப பிரமாதமாக. அந்த எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்ததா, எனக்கு என்னடா இது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. நான் சொன்னேன், அண்ணா நான் கொஞ்சம் உங்களுக்கு தான் ஞாபகம் அதிகம், பட் நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படம் பேர் வந்து அவள் அப்படித்தான் நினைக்கிறேன். அவள் அப்படித்தான் இல்லை, இன்னொரு படம். அந்த படத்தில் ஸ்ரீபிரியா, சிவகுமார், என்ன படம், அவன் அவள், அது கரெக்ட், லக்ஷ்மி மேடம், அவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. இட்ஸ் அபவுட் சரகேசி இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். அப்புறம் அவர் சொன்னோன்னா அவர் ஃபுல் கதை எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சீனில் நான் வருவேனா, அந்த வந்த உடனே அந்த ஸ்ரீபிரியா போய் பார்ப்பேன், அங்கேருந்து வில்லங்கண்டா, அங்கேருந்து பிடிச்சதுன்னா அண்ணா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுட்டேன். ஐ வாஸ் ஆக்சுவலி கோயிங் இன் ஃபார் அ ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஃபீலிங்கை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல குடும்ப படம் அப்படின்னு நான் பார்த்தது வந்து சூரியவம்சம். அந்த டைமில் ஐ தாட் இட் வாஸ் அ லவ்லி ஃபேமிலி. இன்னைக்கு கூட அண்ட் ஆஃப்டர் தட் ஐ லவ் த மூவி. நான் நடித்தது எல்லாம் நான் அப்பாற்பட்டது. நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய நல்ல கதாபாத்திரம். பட் ஐ லவ் த ஃபில்ம் ஃபார் த வே ஒவ்வொருத்தரும் இன்டெலிஜென்ட்டாக பேசுனாங்க, எவரும் முட்டாள்தனமாக பேசவே இல்லை. Everybody spoke sense in their own way and did so well. Venki, Telugu press is, I mean, I've seen everybody talking about you. கொண்டாடுறாங்க வெங்கியை.
And I really wish you more power in your writing, in your future endeavors. I really wish you all the best always. Thank you everyone. நான் வந்து இந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னே மமிதா சிஸ்டர் வந்திருக்குன்னு நினச்சேன். டிஸ்ட்ரிபியூட்டரா இவ்வளோ சின்ன பொண்ணா? நான் மேடையில் பார்த்து யாரோ மமிதா கூட வந்திருக்காங்க போல இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த மேடைக்கு நான் வரல. பட் தேங்க்யூ ஸோ மச் for releasing this film so well, and இன்னைக்கு அந்த சக்ஸஸ் கொண்டாடுறதுக்கு it's your first film I think. Congratulations. And being here, cinema is a very tough industry. You need to toughen up, build some muscle. If need to, just give one punch like that. என்ன சுனில் கரெக்டா? நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். அப்பப்ப Mamita, again, you become a rock star. You are rocking, and I wish you all the best, always. And Surya, the one. Now, Nejamave, I feel more proud as a family member to see him. ஏன்னா அவருடைய growth-ஐ பார்த்துருக்கேன், அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். See, கஷ்டம்னா நீங்கள் வந்து பண கஷ்டம், நான் ரோட்டில் படுத்தேன், நான் வந்து மூட்டை தூக்குனேன், அந்த கஷ்டம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்டுகெதர். அது நிறைய பேர் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மன போராட்டத்துக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ சைக்கலாஜிக்கலி. அந்த மன போராட்டத்திலேருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து உண்மையிலே கிட்ட இருந்து பார்த்த எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. வாட் அ வண்டர்ஃபுல். பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நான் ஒரு 10 நண்பர்கள் கிட்ட இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் சூர்யா கிடையாது. ஹி டசன்ட். அவர் ரொம்ப ரேராக பேசுவார். அது மட்டும் இல்லை, ரொம்ப சில பேர்கிட்ட தான் நல்லா பேசுவார். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஹூ மஸ்ட் டாக் டு ஹிம் அ லாட். ஐ ஷுட் டெல் ஹிம் நோ, இப்படி பண்ணுப்பா, அப்படி இரு. we've had lot of conversations. So Surya, I'm so proud of you, Surya. You look so handsome. You look so gorgeous in the film. I was like, so nice. I missed his heartbeat when I saw him. He was so cute. I loved him in வாரணமாயிரம். அந்த வாரணமாயிரத்துக்கு அப்புறம் இவ்வளோ அழகான சூர்யாவை, ஆஃப்கோர்ஸ் ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர், பட் இதில் அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் உண்மையிலே பிரமாதமாக நடித்தார். இந்த கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சானா தப்பாக போயிடும். இட் வில் கோ ராங். இப்படி போனாலும் தப்பாக போயிடும். அது ஒரு ஃபைன் பேலன்ஸ். அந்த இடத்துல இவ வந்து சொல்வா, நீ எங்கேயோ வெளியூர் போவியாமே மாதம் கடைசி ஆனான்னு. நானும் ரெட்டியும் ஷாக் ஆகி நிற்போம். சூர்யாவோட எக்ஸ்பிரஷன் அந்த இடத்துல இஸ் ப்ரைஸ்லெஸ். இட்ஸ் நாட் எவ்ரிபடி ஹூ கேன் கேரி இட் ஆஃப் ஸோ வெல். அப்படியே அப்படிம்பாரு. ஏன்னா இது எங்கே வேர் ஷி கோயிங் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ், I'm so happy and we are so lucky more than anything. படம் பெரிய வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக பழகி இந்த வெற்றியை கொண்டாட போகும்போது உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஏன்னா நாட் எவ்ரிடே வி கெட் டு டூ திஸ். வெற்றிகள் நிறையா பார்த்தாலும் அது ஒரு வண்டு மாதிரி. சில டைம் பறக்க போகும்போது சந்தோஷமாக இருக்கும், தேனு குடிக்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஆனால் அது கொட்டும் அந்த வண்டு. ஸோ சக்ஸஸ் இஸ் த சேம் திங். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவரை வந்து டங்குன்னு கொட்டும். ஸோ we need to be a little aware on that. ஃபுல்லாக மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். அப்படி வணக்கம் சார், உண்டேன் ஐயா. எனிவே தேங்க்யூ வெங்கி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரோல். என் கேரியரில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் கோயிங் டு பி மெமரபிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. ஆடியன்ஸுக்கும் நன்றி, ப்ரெஸ்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. ஏன்னா யாருமே தப்பாக எழுதலைங்க. எவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிறேன்னு தெரியுங்களா? எவ்வளோ நான் உண்மையில் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் ஏதாவது ஒன்று நான் சொல்லுவேன் ப்ரெஸ்ஸை பற்றி. பட் உண்மையிலே எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. சில டைம் பிடிச்சிருந்தா கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, அது வேறு விஷயம். பட் இதில் வந்து பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அண்ட் எஸ்பெஷலி மலையாளமில், தெலுங்குல, தமிழில், ஆல் த ப்ரெஸ் வர் வெரி கைண்ட் அண்ட் வெரி அப்ரிஷியேட்டிவ்.
தெலுங்கு சினிமாவில் நல்ல படங்கள் வந்தால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதை மாதிரி இந்த படத்தை தலையில் வச்சு கொண்டாடுறது பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. தமிழ்லேயும் இது வந்து அப்படி இப்படின்னு அந்த மாதிரி 2 நாளுக்கு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் வெங்கி கிட்ட சொன்னேன், காதிலே வாங்காதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க, போய் தியேட்டரில் உட்காருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த படம் எப்படி இருக்குன்னு. அண்ட் he also told me how it was in the theaters. Women are loving it, families are loving it. So please enjoy the success and keep இந்த மாதிரி நல்ல படங்கள். நீங்கள் வந்து இப்போ தமிழுக்கு நீங்கள் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இப்போ தமிழ் கற்றுக்கப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி வெங்கி கூட வந்து வாத்தி படத்தில் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் சேர்ந்து பண்ணேன், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ 3 படம் ஹேட்ரிக். தேங்க்ஸ் வெங்கி. ஆக்சுவலி வாத்தி ஹிட் ஆனது வந்து 2 ஸ்டேட்லேயுமே பாட்டு பெரிய ஹிட்டு. எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தெலுங்குல எனக்கு நிறைய படம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வெங்கி தான் காரணம். ஸோ 3வது படமும் இப்போ நான் ஆக்சுவலி வேற ஒரு தெலுங்கு படத்துக்காக போயிருந்தேன் ஹைதராபாத்தில். அங்கே ஃபுல்லாக விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பற்றி தான் பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அண்ணா எப்படி இருக்குண்ணா படம் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கும், அவங்களாம் வந்து விஸ்வநாதன் சன்ஸ் செம்மையா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லும்போது அதுதான் உண்மையாக சக்ஸஸ் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா ஓகே, அதில் ஒன்றும் இல்லை. பட் நம்ம போகிற இடத்துலலாம் அவங்க அந்த படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்ற போது அது ரியல் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எங்கே போனாலும் ஹைதராபாடாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஓவர்சீஸில் வந்து ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கு இந்த படம். வெங்கி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஓவர்சீஸில் வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு. அமெரிக்கா, யூகே எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பண்ணுது படம். ரொம்ப நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஆந்திராவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கு சூர்யா சாருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெங்கி. சூர்யா சாருக்கு வந்து இந்த இயர் ரொம்ப ஒரு மேசிவ் ரன். 2 பிளாக் பஸ்டர்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்காரு. 3வதும் கொடுத்துருவாரு தீபாவளிக்கோ இந்த இயர் எண்டில். ஸோ கங்க்ராட்ஸ் சூர்யா சார். உங்களுக்கு சூரரை போட்டிருக்கு அப்புறம் நான் திருப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற படம் 2வது ஆன ஹேட்ரிக்கில் இருக்கும். ஹேட்ரிக் சீக்கிரமாக கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் ராதிகா மேம், நிறைய அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்டில் நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். மேம் அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா அந்த ரியல் ட்ரைனிங் மெத்தட் ஆக்டிங் கொடுத்துருவாங்க. உண்மையாவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் ஆர் ரன் மேம். சூர்யா சார் மாதிரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன். தாய் கிழவி இந்த படம், நான் அந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்லை மேம் 2 மணின்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன், செகண்ட் ஹாஃப் ரீரெக்கார்டிங்காக பார்க்குறேன். அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ நைட்டு 2 மணி ஆயிடுச்சுன்னு அழுகுறேனா, இல்லை வந்து படம் பார்த்து அழுகுறேனா, இல்லை எதோ சோகத்தில் அழுகுறேனான்னு தெரியல. அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இமோஷனலாக சூப்பராக இருக்கு அப்படின்னு. இந்த படத்தில் வந்து நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்ல 3 நாளில் பண்ண அந்த 2 பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அதை தான் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உயிரே உயிரேன்ற சாங்கும் அப்புறம் அருகே வருமா அப்படின்ற சாங்கு. அது வந்து பாலாஜி தான் எழுதினார் லாஸ்ட் மொமெண்ட்ல. லாஸ்ட் 2 டேஸில் பண்ணோம். பார்த்தா அந்த பாட்டோடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திடீர்னு நமக்கு மேஜிக் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது எப்போ வேணால் மேஜிக் வரலாம் மியூசிக்கில். ஸோ தேங்க்ஸ் வெங்கி ஃபார் கிவிங் சச் அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் ஒரு இமோஷ்னலாக ஒரு மூவிங் ஃபிலிம், அ குட் ஃபிலிம். அண்ட் ப்ரெஸ் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி எனிவேர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தட் இஸ் வெரி ரேர். இட் டசன்ட் கம் வித் எவ்ரி ஃபிலிம். மமிதா, என்ன சொல்கிறது, நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்கில் ரெபலில் ஒர்க் பண்ணோம். எப்படி பார்த்தேனோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்ப்போம் ஒரு நாளில் வந்து பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாதிரி ஒரு ஹம்பிள் கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வாண்ட் கோ ரியலி ரியலி ஹை மமிதா. யூ ஆர் ஸோ டெடிகேட்டட், ஸோ டேலண்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஸோ யூ ஹாவ் அ லாங் வே. அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடும். டைரக்டர் ஓகே, ஆக்டரா வெரி பேட். நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அந்த படங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மேம் இன்சிஸ்ட் பண்ணாங்க ஆக்டர்னு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் மேம் ஆல்வேஸ் புல்லிஸ் மீ. ஓகே மேம். ஃபார் த ப்ரெஸ், மீடியா அண்ட் ரிவ்யூவர்ஸ், வெற்றிக்கு நன்றி. Am I right? Thanks to Tamil press and media.
I've never received this kind of a warm welcome from Tamil media, because this is my third outing here. Madalla Vati, Lucky Bhaskar dub பண்ணி ரிலீஸ் பண்ணாரு, பட் இந்த படம் ஸ்ட்ரெயிட்டா this is the first time. And நானும் distributors Harita and Lingusamy sir, Rohinilo, the first show பார்க்கறதுக்கு அப்புறம் media show, when we came to media show, my legs were shivering. What am I going to listen? What am I going to hear? And everybody were greeting me with a smile, hugging me with a warm welcome, and shaking hands. And I can never forget that. When you get validation from your own people, it's nice. But when you just step out of your state and come here, you welcome me as your own. I can never forget that. Thank you for that. Thank you. I can never forget that. Thanks a lot. See, how we feel is Telugu and Tamil is like Amma Peddamma. Periyamma? What is that? Yeah. So, when we get love from both mothers, what else can, a person who struggled for 10 years to become a director and now trying to make a name in this industry, and, you get love from both mothers. Thank you so much. Thank you, ma'am. Thank you, everyone. And in the Parathoda, I've thanked everyone on many stages, but I'm not shying away from thanking those people again on this stage. First, let me thank the people who are right here. Sunil Anna, you're such a sweetheart. I never saw you angry. There was not even one occasion where your face was angry. I always cherish those, our lunch moments or any food moments. And Bhavani, thank you for being, playing a very small character but very graceful character. Thank you so much. Because when I was hesitant about, asking, hey Bhavani, will she do it? Then Balaji said, no, ask her, she will do. And thank you for being part of this beautiful journey, Vishwanath and Sons. And Balaji, bro, yeah, bro, you've written 5 songs in the shortest time I've ever known. Because Ipo tune he used to give, and within 1 hour used to write the song, and used to take care of the song production also. You're just my go-to man. Thanks for being a brother throughout this journey. And Sir Lingusamy sir and Harita sir, I know the coming days will be much greater. And in the madri or family padathuki in the evlo love I never expected. And the way it is faring day by day consistently without even dropping, I never seen it, sir. So thanks to Primark and Team Primark for the support. And Radhika ma'am, yes. Ma'am, Radhika ma'am, when I came to you to narrate the story, I know you had a few doubts about the casting, and you've asked me or suggested or made me you made me prepare with respect to casting also. Maybe because of your advice, I've been extra careful. Maybe if not for your advice, I would not go Mamita way. Seriously, because you made me extra cautious. Thank you for that. And Mamita, I told you, and I told in Hyderabad or somewhere, if I really wish to have a sister, it'll be you. Seriously, because you're that one purest soul in acting. You're a very purest human being. Even when you're acting, I've never seen an actor, a heroine, worried about acting and care less about how I look. You never did.
In fact, Nimish used to ask you, say, Mamita, touch up panna, or, take care of hair. Yeah, so she was only worried about acting. She's such a pure soul. And, if there's another opportunity or every opportunity, I would be like, I would love to work with you. And bro, tala, whatever. GV, the journey started with Vati. I still remember on the first day, what should I call you? Sir, bro. What should I call you? Bro, sollu. But no, now today we are really bros. We became family. After 3 films, I know, I don't even remember how many times have a complete song which has finished production has been rejected, and you never tried to sell me that. You always gave me another tune, even in the 0 hour. I really thank you for that. It never happened to me in my previous film, but I just take that extra, extra leverage, or I don't know. Thanks for that. You never rejected anything that I asked you. And Surya sir is not here, but he has all his love with us. And first, he could have, when I went to Surya sir with a story, he could have just asked me, Venki, I want a commercial film, or Venki, give me a mass film or an action film. But he was the person who insisted on a family film, not caring about how people are going to receive. That daring nature today has got its validation in terms of love, affection, audiences and numbers. இப்போதான் நான் பார்த்தேன், ஒரு பிஆர் குரூப்ல போட்டாரு, by yesterday it did 150 crore gross, which was like, it gives me goosebumps. So I couldn't gauge that reach. He did, because he knew if we just try to provide new meal to the audience, they are going to consume. Just not the same, he could have just asked for a commercial film, but he just asked, he wanted a family film. And this is the kind of love people and audience and everybody will show when, you try to give them everything, every time a different meal. And I really thank audience for that. I really thank for, for every ticket that you've bought, and every clap, and every, happy tear or a sad tear, and, a good tweet or a meme, everything. I thank audience and media, on Team Vishwanath and Sons behalf. And, thanks for supporting Vishwanath and Sons illa Vishwanath family ku support kudunga ellarum. Thank you so much. Thank you lot. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.